சொல்லுங்க. 2K லவ் ஸ்டோரி சொல்லுங்க சார். நீங்கள் அவ்வளோ இங்கிலீஷில் மட்டும் எனக்கு தெரியாது சார். 2K லவ் ஸ்டோரி நான் கேட்டேன் முதல்ல. 2K லவ் டுடேன்னு ஏதோ 2K லவ் டுடேலாம் வரல, வெறும் லவ் டுடே மட்டும்தான் வந்திருக்கு. அதான் 2K லவ் ஸ்டோரின்னு சொல்லி எனக்கு வந்து தெரியாது. நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு வந்து நடித்தேன். ஆனந்து சொல்லலையாடா நீ? எங்க ஆனந்து? ஓ வீடியோ எடுத்துட்டு இருக்கியா? ஆமாடா, ரொம்ப முக்கியம் அது. கண்டிப்பா தெரியாது சார். தெரியாம வந்ததானே என் மேல நீங்க வச்சிருக்க அன்பு, என் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை. லவ்யூனே முதல் படம் நடிக்க வச்சிங்க, அதுக்கு ஒரு 2வது படம் நடிக்க வச்சதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஓகேண்ணே. உங்களுக்கு ரேக்கிங் பண்ண அந்த பெயிண்ட்டை கொடுங்க. ஆனா எல்லாம் இப்ப நீங்க 3 பேர் சேர்ந்து எவ்வளவு தூரம் ஆடியன்ஸ் ரசிக்க வைக்க போறீங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ முருகானந்தம் வந்து அசிஸ்டன்டா இருக்கும்போது இருந்து பழக்கம். அவர் சொல்லுவாரு, நம்ம 2 பேரும் அந்த காவேரி கார்னர் கிராஸ் பண்ணும்போது பார்த்துட்டே இருப்பேன் சார். ஒரு 3 டைம் கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். 4வது டைம் பார்த்தா நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீட்டு பக்கத்துலேயே டிஸ்கஷன் போட்டிருந்தோம். அப்போ வந்து முன்னாடி கேட்டேன், என்னங்க உங்கள் வீட்டிலேருந்து ஏதாவது குழம்பு கொண்டு வாங்கன்னு. கொண்டு வரேன் சார். என்னங்க நான்லாம் யார்ட்டையும் வந்து வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு கூட சொல்ல மாட்டேங்க. என்னதான் கூப்பிடுவாங்க, நான் பரவாயில்லைங்கன்னு சொல்லுவேன். நான் சாப்பிட வர்றேங்கன்னு சொன்னாலும் கூப்பிட மாட்டேங்கிறேன்னு கேட்பேன். இல்லை சார், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது சார். என்ன காரணமாக இருக்குன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன். சரி, ஃபர்ஸ்ட் அந்த காரணத்தை சொல்லிடுங்க. அந்த நீங்கள் ஏன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிடலின்னு காரணத்தை சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் படத்தை பற்றி பேசுவோம். எல்லாருக்கும் வணக்கம். எதுக்கு சாப்பிட கூப்பிடலைன்னா, நான் இப்போ அசிஸ்டன்ட் இருக்கும்போது நானும் சுசன் சார்லாம் ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டேன். அடுத்து ஒரு வெண்ணிலா கபடி பண்ணார் ஹிட்டு, நான்மகளில் பண்ணார் ஹிட்டு. நான் அப்படியே இருந்துகிட்டே இருக்கேன், அசிஸ்டன்டாக இருக்கேன். ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது வீட்டில் பிரச்சனை நடக்கும். வீட்டில் படம் ரிலீஸ் ஆனாலே பிரச்சனை நடக்குது. இவர் வந்தாருன்னா எவ்வளோ பிரச்சனை நடக்கும். அடுத்து பாண்டி நாடு ஹிட்டு. ஒரு படமும் சுசீந்திரன் பேப்பர்ல வந்தாலும் எனக்கு பேரை பார்த்து திரும்பி என்னை பாப்பா. நான் அப்படியே டக்குன்னு பார்க்காத மாதிரி இருந்துருவேன். இவர் வேறு ஓயாம படம் பண்றாரு. 2 வருஷம் 3 வருஷம் ஒரு படம் பண்ணாலும் பரவாயில்ல, சரசரசார்னு படம் பண்றாரு சாருங்கிறது வீட்டில் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தினார் இவர். அதனால நான் கூப்பிட மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். இல்லை, இது வந்து காமெடியா சொல்றேன். மற்றபடி ஒரு தடவை இருந்ததை கேட்டாங்க, காமெடியா சொல்றேன். கண்டிப்பா சார். இல்லை சார், அது வீட்டில் கூட சொல்லுவாங்க, நீ வந்து நீ யாரை பார்த்து வேகமா நீ படம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், சுஜினா சாரை பாரு, 1-2வது பண்ணியா அப்படின்னு பாரு. அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு மறைமுகமா என்னோட நண்பராக இருந்தாலும் என்னோட ஒரு குருநாதர் மாதிரி தான் அவரு. இந்த படத்துல நான் நடிக்கிற ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நீ கூப்பிட மகிழ்ச்சி சார். இது மட்டும் சொல்லிடுறேன். இவர் சார் இப்போ நான் வந்து இறங்கியாச்சு, ஒரு கோயம்புத்தூர் இறங்குறேன். மேனேஜர் ஃபோன் பண்ணார், 7 மணிக்கு ரெடியாக இருங்க சார் அப்படின்னு. சரி ஓகே, 7 மணிக்கு நான் வந்து ரெடியாக இருந்தேன். எங்கே இருக்கீங்க? ரெடியாக இருக்கேன் சார். ரெடினா ஸ்பாட்டில் காணாமே அப்படின்னு. இல்லை சார், நான் ரூமில் ரெடியாக இருக்கேன். ஐயோ நீங்கள் ஸ்பாட்லேயே ரெடியாக இருக்கணும் அப்படின்னாரு. ஐயோ 7 மணி சார் சரச்சான 7:15 வந்து நின்று பார்த்தா 7:15 உள்ளே பார்த்தா பரபரப்பாக இருக்குது, ஆக்ஷன் சவுண்டு கேட்குது. என்னங்க அப்படின்னு. ஏங்க 6:30 ரெடியாகி போயிட்டு இருக்கேன், ஒரு சீன் முடிச்சு வச்சுக்கோங்க. ஐயோ ஓடி வந்தால் கேமரா மேலே உட்காந்துருக்காரு. அந்த அளவுக்கு காலையில் ஒரு 7 மணி 6:30 7 மணிக்கெலாம் ஷார்ட் வச்சு அதுலேயும் பார்த்தேன். இப்போ இந்த விஷயத்தை வெளியில் சொன்னாலும் வீட்டில் பிரச்சனை வரும். பாரு எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாருன்னு. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் போனவொடனே பயங்கர விறுவிறுன்னு நடந்துச்சு. முதல்ல அது வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். சொல்லுங்க. டைரக்டர் ஒரு சீக்ரெட் சொன்னாங்க, 10 டேஸா ஒர்க் பண்ண எங்களாலே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. முருகானந்தம் சார், உங்களுக்கு விக்ன்றதை எப்படி சார் மெயின்டைன் பண்றீங்க? சத்தியமா விக் இல்லங்க, உண்மையான முடிங்க. ஆனா முடி பிடிச்சுங்க. இந்த வருங்க சொன்ன எழுதுறாரு பாருங்க. எவ்வளவு கொலவெறி இருக்கு உள்ளுக்குள்ள. மெதுவாக பரவாயில்ல, கொஞ்சம் வேகமாவே எது சொன்னாலும் செஞ்சிருவாப்ல. நல்ல வேலை. ஆனா சட்டையை கட்டி காட்டி விட்டுருவாப்ல. இது ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட நடந்துச்சு சார். ஏதாவது சட்டை கழட்டி விட்டாப்ல. நானும் சிங்கம் எல்லாம் 3 பேரும் இருப்போம்ல, ஏதாவது ஒன்று சொல்லுவோம். சொல்லிட்டு அண்ணே அதை சொல்லிருந்தேன், ரொம்ப நேரமா பேசி நீங்க சொல்லியிருப்பீங்க, பண்ணி பாத்துங்கன்னு. கட்டேசா எதை சொல்லக்கூடாதுன்னு கரெக்டா சொல்லுவாப்ல. அதை அண்ணே எதை சொல்லக்கூடாதுன்னே. அதனால இப்ப என்ன நானும் சொன்னேன், சிங்கம் என்ன சொன்னா, அண்ணே அதை சொல்லுங்கன்னு சொல்லுங்க, அப்போ சொல்லாம இருந்துருவாரு. அண்ணே சொல்லிருக்க அப்படி சொல்லாம இருந்துருவாரு. சூப்பரா இப்படி இவரு விட்டாருன்னா மொத்த மறுபடியும் வந்துருவாரு. ஸோ 2K லவ் ஸ்டோரியில் நிறைய யங்ஸ்டர்ஸோட நடிச்சிருக்கீங்க. இல்லை நீங்கள் யங்ஸ்டர் தான். ஆமாம்மா, என்ன கூச்சப்படாம ஆமான்ட்டு 70s தானே நீங்கள். 90ஸ்ங்கிற கதாபாத்திரத்தை தான் இவர் நடிக்க கூப்பிட்டேன். அப்புறம் வந்து ஒரு டேட் பிரச்சனைனால வந்து அப்புறம் சிங்கமணி என்ன காம்பினேஷனில் வந்துட்டார். அந்த 90s வந்து ஆண்டனி பாக்கியராஜ் அவர் மறுபடியும் மேடை கூப்பிட்றேன். சரி, 2K லவ் ஸ்டோரியில் நிறைய பொண்ணுங்களை பார்த்துருப்பீங்க, நிறைய பசங்களை பார்த்துருப்பீங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு யாரு?
உங்கள் ஒய்ஃபுக்கு சொல்ல மாட்டேன் சொல்லுங்கள். இது எல்லாருமே நல்லா இருந்தாங்க சார். தனிப்பட்ட மாதிரி இது வேறு மறுபடியும் பிரச்சனை பாருங்க. ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுற மாதிரியே கேள்விகள் இருக்கு. அது தனியாக பசங்களை சொன்னா கூட சொல்லிடலாம், பொண்ணுங்க தனியாக கேட்டால் கூட சொல்லிடுவாராமா அவர். இடையில இது அது ஞாபகம் வருது சார். போய் எடுக்கிறாங்க சார்ட்டு. ஃபர்ஸ்ட் ஷாட் சார் வந்து எடுத்துட்டு, முருகானந்தம் நீங்கள் ராமநாதபுரம் மதுரை மாதிரி பேசுகிறீங்க, கொஞ்சம் கோயம்புத்தூர் பாஷை வரணும் அப்படின்னாங்க. சார் கோயம்புத்தூர் பாஷை எனக்கு தெரியாது சார், கொஞ்சம் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, சிங்கம்புரம் நான் எல்லாம் பேசுகிறோம். வினோதினி மேடம் சொல்கிறாங்க, வாங்க போங்க நீங்கள் பேசுங்க, அது கோயம்புத்தூர் பாஷையாக மாறிடும். என்னங்க ஏங்க புரியுங்க அப்படின்னு பேசுங்கன்னா சொல்லி முடிச்சு அவங்க சொன்னாங்க, ரொம்ப பேசாதீங்க, குறவன் பேசுகிற மாதிரி உசிமணி பாசிங்க அந்த மாதிரி போயிடாதீங்க, லைட்டா ஏனுங்க அந்த லெவலில் இருக்கு அப்படின்னாங்க. என்ன மேடம் திடீர்னு குழப்பத்தை ஏற்படுத்தி டேரக்டர் சொல்லாதீங்க மேடம், நாங்களாம் மறைச்சு அது வந்து குறவு பாசையா இல்லை கோயம்புத்தூர் பாசைங்கிற மாதிரி மிக்சரில் ஒன்று பேசி அதுக்கப்புறம் டப்பிங்கில் தான் கரெக்ட் பண்ணிருக்கோம் சார். ஆமாம் ஆமாம். ஆக்சுவலி வந்து இவங்க 3 பேரும் காம்பினேஷன் சிங்கமொழியானே இவங்க 2 பேரும் கோயம்புத்தூர் பாசையே பேசி நடிச்சதில்லை. சிங்கமொழியன்னு முருகானந்தம் அண்ணனுக்கு வந்து 4 பேர் பாசை தவிர எதுவும் தெரியாது. நம்ம ஏஐ வந்திருக்காங்களாடா சரியா வரலையா? அண்ணன் எல்லாம் வந்து இந்தியன் 2 படத்துக்கு பயன்படுத்தின ஏஐ டெக்னாலஜி பயன்படுத்தி தான் கோயம்புத்தூர் ஸ்லாங்கே பேச வச்சிருக்கோம். அது கடைசி வரைக்கும் அது அண்ணன்ட்ட வராதுங்கிற எனக்கு நம்பிக்கை இருந்தாலும் வந்து அந்த ஸ்லாங் வந்து படத்துடைய அந்த அத்தன்டிக்காக அவ்வளோ டெக்னாலஜிலாம் பயன்படுத்தியிருக்கோம். பட் கோயம்புத்தூர் ஸ்லாங் வந்துருச்சு. ஏன்னா 2-3 பொண்ணுகிட்ட பேசிட்டே இருந்தீங்களா, அப்படியே வந்துருச்சு. யாருக்காவது தேங்க்ஸ் சொல்ல விரும்புறீங்களா? இல்லை சார், உங்களுக்கு தான் சார் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ சார். பேமெண்ட் வந்துருச்சுல? வந்துருச்சு. மற்றபடி ப்ரொடியூசர்ஸ், கேமராமேன், எல்லா ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன் எல்லாருமே சூப்பராக இருந்தாங்க சார். எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஹீரோ வந்து உண்மையிலே அவரே ஒரு பக்கத்து பையன் மாதிரி பேசிக்கிட்டு ஜாலியாக அந்த ஒரு நட்பு இருந்துச்சு. நான் தேங்க்யூ, நல்லா வருவீங்க நண்பா, பெரிய ஹீரோ வருவீங்க, மனதார வாழ்த்துக்கள் நண்பா. அண்ணன் வந்திருக்காங்க, ராமராஜ் அண்ணன் வந்திருக்காங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க சார் அவருக்கு. கண்டிப்பாக ப்ரொடியூசர் நல்லபடியாக அந்த படம் இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க சார், இந்த படம் ஹிட் அப்படின்னாங்க. என்னதான் இருந்தாலும் எக்கனாமிக்கலாக படம் ஹிட் போனாதான் அதுன்னு. நீங்கள் நல்ல நிறைய படம் பண்ணுவீங்க பிரதர். ஏன்னா ஒரு டைரக்டர் கம் ஆர்டிஸ்ட்டு இந்த படத்துடைய விஷுவல்ஸ் பார்த்தீங்களா? ஆமாம் சார். அதை பற்றி சொல்லாமே. சூப்பராக இருந்துச்சு சார். கேமராமேன் அதான் 7 காலுக்கு நீங்கள் ஷாட் வச்சா அவர் 6 காலுக்கே வண்டியில் ஏறி உட்காந்துருப்பாப்புல கிரேனில். அந்த அளவான உழைப்பு. ரெண்டாவது ஒரு ஃப்ரேமும் நான் டப்பிங் போயிருக்கும்போது பார்த்துட்டு சார் எல்லாம் டிஏலாம் முடிச்சுட்டு டப்பிங் கொண்டு வந்தீங்களா சார்னு கேட்டேன். இல்லை இனிமேல் தான் டிஏலாம் பண்ண போகிறோம், அது சும்மா ரா ஃபுட்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவ்வளவு டீட்டெயிலாக இருந்துச்சு சார். சரி, பெரிய கேமராமேன் வருவீங்க சார், சூப்பராக இருந்துச்சு. இம்மான் அப்பா வந்திருக்காரு. அதே மாதிரி சாங்கில் வந்து இம்மான் அப்பா வந்திருக்காரு. அண்ணன் எனக்கு தெரியும் அவரை. இல்லை அதான் பாடம் இம்மான் சார் பற்றி சொல்லணும்ல சார். சார் தெரியணும்னா செம்ம பாட்டு சார். அதில் அந்த குறிப்பிட்ட அந்த லிரிக் வந்து விட்டு கொடுன்னு ஒரு வரி வந்துச்சு சார். அந்த வார்த்தை ரொம்ப விட்டு கொடுப்போர் கெட்டு போவதுங்கிற மாதிரி வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை எனக்கு. அதுவும் அந்த பாட்டில் வர்றது வந்து சூப்பராக இருந்துச்சு. அவர் பேர் என்ன தெரியுமா? தெரியும் அவர். சொல்லுங்க. 96 லிரிக் ரைட்டு தான் சொல்லுங்க. அந்த விட்டு கொடுத்தாது அதெல்லாம் ஓகே, அவர் பேரை சொல்லுங்க. நண்பா சாரி சொல்லுங்க. கார்த்திக். கார்த்திக் தெரியும். 96 பாட்டுங்கிறது எவ்வளவு பயங்கரமா ஞாபகம் வச்சிருக்கேன். உங்களை விட அந்த வரிகள் எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு முகவரி அந்த பாடல் தான். என்ன சொல்றீங்க? படம் ஞாபகம் இருக்கும், உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும் டயட்டா உங்களுக்கு? நீங்க லிரிக் ரைட்டர் பேரை நான் வச்சா தானே நாளைக்கு டயட்டா இருக்கும்போது அந்த அந்த லிரிக் ரைட் 96 வேற யாராவது அந்த உமா பாரதி கூப்பிட்டு ஐயோ இவங்கள்ட்ட கூப்பிட்டோமே, சரி வேற வழி இல்லாம அவங்களுக்கு கார்த்திகனை தான். ஓகே, அடுத்த படத்துக்கு டைரக்ட் பண்ணும்போது கூப்பிடணும் கண்டிப்பா. ஓகே, இப்போ டப்பிங் இருக்கு, அப்படி நீங்க கிளம்புறீங்களா? வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, அப்படியே வந்துடுறேன். அப்படியே வர வேணாம், அப்படியே நீங்க போகலாம். சரி, யார் கூட வர போறீங்க? டேய் வண்டியில் ஏற்றி அனுப்புங்கடா. ஓகே, நன்றி, தேங்க்யூ சார். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதில் வந்து நான் சத்தியங்கிற கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்னா நான் வந்து படத்தில் வந்து நடிக்க வந்தது நான் ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன்னா, ஏன்னா நான் சார் ராமராஜ் சார் படம் ரொம்ப அதிகமாக பார்த்துருக்கேன்னா எனக்கு நான் ஒரு நிகழ்ச்சியில் கூட நம்ம சாருடைய ஹீரோவை பண்ணுற ஐடியா இருக்கானே இல்லை காமெடியாக சார் வேஷம் ஒன்று போட்டிருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப ஒரு வரவேற்பு கிடைச்சிச்சு. எனக்கு அது சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லா நடிகர்களுக்கும் வாழ்த்து. நன்றி. கிபி முத்தண்ணனுக்கு வளர்த்த கரவசை. லவ் யூண்ணே. ஆனால் நீங்களும் டப்பிங் போகலாம்ண்ணே. வண்டியில் எடுத்துங்கடா.